கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 8/11/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். I will live among the Israelites and will not abandon my people Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கைவிடாதவரும் கைவிடத் தெரியாதவரும் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கைவிடப்படுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாதபடி கரம் பிடித்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மை வழுவாதபடி நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். பெற்றோர் கைவிடுவார்கள், பிள்ளைகள் கைவிடுவார்கள், நேசித்தவர்கள் கைவிடுவார்கள், பெற்றெடுத்த பிள்ளைகளும் உறவினர்களும் நண்பர்களும் புருஷனும் மனைவியும் எல்லாரும் கைவிடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி நம்முடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் கைவிடாதபடி நிலைநிறுத்துவாராக. சோர்ந்து போகாதிருங்கள், இவர்கள் கைவிட்டார்கள், அவர்கள் கைவிட்டார். மனிதன்தான், தெய்வம்தான். மனிதன் கைவிடுவான், ஆனால் இயேசு கைவிடாதபடி கடைசி வரைக்கும் நம்ம நிலைநிறுத்தி காப்பதற்கு நல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கை கரம் பிடித்து நடத்துகிறீர். இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாதவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய ஜனத்தையும் கைவிடாதபடி சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் தொடர்ந்து அவளை வழி நடத்தி ஆசீர்வாதமான பாதைகளிலே கரம் பிடித்து நடத்த நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் கடந்து வருகிற பாதைகள் எல்லாமே கைவிடப்பட்ட அனுபவத்தை போல் காணப்படலாம். எல்லாமே அப்படி இருந்தாலும், எல்லாரும் அப்படி இருந்தாலும், இயேசு நீர் கைவிடாதவர். கடைசி வரைக்கும் நிலைநிறுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை எடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-535-3730.